அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன் சண்முகராசா, ரெகுலேட்டட் கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட், டைரக்டர் இமிஹோப் இமிகிரேஷன் சர்வீசஸ் இன்க். இன்றும் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பகிர்ந்தளிக்கப் போகின்றேன். இன்று திங்கட்கிழமை 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு. அதாவது கணவர் நினைக்கிறீங்கள், எங்களுக்கு பிஆர் வந்து விட்டது, நிரந்தர பதிவுடைமை வந்து விட்டது, இனிமேல் எல்லாமே பெர்ஃபெக்டாக முடிந்து விட்டது என்று. உண்மையிலேயே பிஆர் உங்களுக்கு கிடைத்தாலும் அது நிரந்தர பதிவுடைமை என்று கூறப்பட்டாலும் நீங்கள் சில சில கடற்பாடுகள் அல்லது சில சில லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ண விட்டீங்கன்னா உங்களுடைய பிஆர் பறி போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் தான் ரெசிடென்சி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. என்ன ரெசிடென்சி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்று பார்த்தால் 730 நாட்கள் ரெசிடென்சி ரூல்ஸ். 730 நாட்கள் ரெசிடென்சி ரூல்ஸ் என்ற என்னென்றா, நீங்கள் கடந்த 5 வருடங்களிலே கனடாவிலே 730 நாட்கள் வசித்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு 5 வருட காலப்பகுதிக்குள்ளும் நீங்கள் 730 நாட்கள், அதாவது 2 வருடங்கள் கனடாவிலே வசித்திருக்க வேண்டும். 2 வருடங்கள் கனடாவிலே வசித்திருக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் தொடர்ச்சியாக வசித்திருக்க வேண்டும் என்றால் இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு நாட்டிலே சென்று ஒரு வருடம் வசிக்கின்றீர்கள், மீண்டும் கனடாவுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் வசிக்கின்றீர்கள், மீண்டும் செல்லுகிறீர்கள், மீண்டும் வாரீங்க இங்கே வசிக்கிறீர்கள். அப்படி பார்க்கும் பொழுது அந்த 5 வருட காலப்பகுதிகள் கடந்த இன்றிலிருந்து பார்த்தா இன்றிலிருந்து பின்னோக்கி 5 வருட காலப்பகுதிக்குள் நீங்கள் கனடாவிலே 730 நாட்கள் வசித்திருக்க வேண்டும். அவ்வாறு வசித்திருக்கும் பட்சத்தில் உங்கள் பிஆர் கார்டு ரினிவலுக்கோ உங்கள் பிஆர் ரினிவலுக்கான வழிவகுக்கும். அதை தவற விட்டால் இது உண்மையிலே ஒரு லீகல் இஷ்யூவாக மாற்றப்படும். இதுக்கு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், இமிகிரேஷன் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று செக்ஷன் 28 படி இதைத்தான் சொல்லுகின்றது. நீங்கள் 730 நாட்கள் கனடாவிலே வசித்திருக்க வேண்டும். அதை நாங்கள் இருஃபா செக்ஷன் 28 என்று சொல்லுகிறோம். சில பேர் கேட்கலாம், எங்களுக்கு இப்போதான் பிஆர் கிடைத்திருக்கு, அதை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது எவ்வாறு கால்குலேட் பண்ணப்பட வேண்டும். அதாவது நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு பிஆர் கிடைத்திருந்தால் அந்த பிஆர் கிடைத்திலிருந்து பின்னோக்கி இப்போ இந்த வருடம் பிஆர் கிடைத்திருந்தால் இன்னொரு 5 வருட அந்த பிஆர் கிடைத்திலிருந்து 5 வருடத்தை பாருங்கள். அந்த 5 வருட காலப்பகுதிக்குள் உங்களால் இந்த 730 நாட்கள் ரெசிடென்சி ரிக்வயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்ய முடியுமான்னு பாருங்கள். அப்படி என்றால் ஓகே. அல்லது இதம் தவற விட்டீங்கன்னா இது உண்மையிலே ஒரு பிரச்சனைக்குரிய இஷ்யூவாக வரும். மீண்டும் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கான என்ன ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா என்று கேட்டால் எஸ் இருக்கிறது. இது சம்பந்தமாக நான் இந்த ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. இதுக்காக சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. நீங்கள் எத்தனை வருடம் வேறு நாட்டில் இருந்தாலும் உங்கள் பிஆர் தக்க வைக்கலாம் என்ற சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் அட்வைஸை எடுத்துக்கொள்வது முக்கியமானது. நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் ஒரு பொதுவான தகவலுக்காகவே தவிர நான் முற்றுமுழுதான ஒவ்வொருவருக்கான லீகல் அட்வைஸாக நீங்கள் எடுக்கக்கூடாது. நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் முற்றுமுழுதாக உங்களுக்கு ஏற்பட்ட லீகல் அட்வைஸாக எடுக்கக்கூடாது. நான் உண்மையிலே உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காகத்தான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லுகின்றேனே தவிர ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கேஸும் மாறுபடும். எனவே உங்களுக்கு தேவையான லீகல் அட்வைஸை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஆக்களிடம் எடுத்துக்கொள்வது முக்கியமானது. மீண்டும் நான் தமிழ்ச்செல்வன் சண்முகராசா, ரெகுலேட்டட் கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட், இமிஹோப் இமிகிரேஷன் சர்வீசஸ் இன்க். என்னுடைய ஃபோன் நம்பர் 416-317-4847. நன்றி, வணக்கம்.